வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் பனைமரச் சிறப்பு. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொருளை பெயரோடு இணைப்பேன், எழுதுவேன். பொருட்கள் படம் கொடுத்துருக்காங்க. கீழே கோட்டில் அதுக்கு கீழே பாருங்கள், நடுவில் அந்த பெயர் கொடுத்துருக்காங்க. அந்த பெயர் எடுத்து பொருளுக்கு பொருத்தமான இடத்துல கோட்டு மேலே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். முதல்ல பாருங்கள், பனை விசிறி, நுங்கு, கருப்பட்டி, நுங்கு வண்டி, ஓலைச்சுவடி, பனங்கிழங்கு. இதே போல் பொருத்தமான படத்துக்கு நேராக அந்த பெயர்களை எழுத சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட. குறிப்புகளுக்கேற்ற விடையை பொருத்துவேன். குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இடது பக்கத்தில், வலது பக்கத்தில் பொருட்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். அட்டவணையை நிறைவு செய்வோம். ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. மரம், தென்னை, பனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடைக்கும் உணவுப் பொருட்கள், தென்னை மரத்தில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இளநீர், தேங்காய். பக்கத்தில் பாருங்கள், உருவாக்கும் கைவினை பொருள், செய்து பயன்படுத்தக்கூடியவை, துடைப்பம், கூரை. பனை மரம், பனை, அதுக்கு பாருங்கள், நுங்கு, பதநீர், பனை விசிறி, நுங்கு வண்டி. பத்தியை படிப்போம், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், அதிலிருந்து கேள்விகள். அழகனும் வண்ணமயிலும் எங்கிருந்து எங்கே சென்றனர்? பள்ளியிலிருந்து வீட்டிற்கு. சாலையோரத்தில் விழுந்து கிடந்த பொருள் எது? பனம்பழம். பனை மரத்தின் எந்த பகுதி நிலத்தடி நீரை தக்க வைக்கும்? வேர். கதைப்பகுதிக்கு ஏற்ற படம் எது? ஈயண்ணா. ஈ படம் இருக்குது, ஈ இருக்கு பாருங்க. 3வது படம், இதான் பொருத்தமான படம். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பனைமரத்தின் உறுப்புகளுள் பா வரிசையில் தொடங்கும் உறுப்புகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்தை மட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை. அதிகமான காற்புள்ளி வரும் தொடரை எடுத்து எழுதுக. பனை வேர், கமா, தூர்ப்பகுதி, கமா, நடுமரம், கமா, பத்தை மட்டை, கமா, உச்சிப்பகுதி, கமா, ஓலை, கம்மா, செல்லாட்டை, கமா, பாலைப்பீலி, கமா, பனங்காய், கமா, பச்சை மட்டை, முற்றுப்புள்ளி. இந்த பகுதியை எடுத்து எழுதிக்கலாங்க. இதான் அதிகமான காற்புள்ளி இங்கே இருக்குது. அடுத்து, உனக்கு தெரிந்த பனை பொருட்களின் பெயர்களை எடுத்து எழுதுக. பனை ஓலை, பனஞ்சாறு, பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி. பனை ஓலையின் பயன்கள் சிலவற்றை எழுதுக. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும், கைவினைப் பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகிறது. முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பாருங்கள், குரங்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. கூ அப்படின்ட்டு முடியுது, அதனால் கூ அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை பக்கத்தில் குருவி அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. குருவியில் வி அப்படின்ட்டு முடியக்கூடிய எழுத்து இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், விறகு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. அடுத்து பக்கத்தில் குறும்பு, புகை. இதே போல் நம்ம கீழே பாருங்கள், காசு, விறகு, அருவி, சங்கு, கரும்பு எல்லாத்துக்குமே நம்ம வரிசையாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் முடியக்கூடிய எழுத்தை வைத்து அடுத்த வார்த்தையை தொடங்குற மாதிரி வார்த்தைகளை எழுத சொல்லுங்கள். முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. படங்கள் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் முதல்ல பாருங்கள், பச்சை பசேல் என்று இருந்தது வயல். வயல் அப்படின்ட்டு ஒரு சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குது. அடுத்து பாருங்கள், வயல்வெளியில் பெண்கள் நாற்று நட்டனர். அடுத்து, கரையில் கட்டினால் மணல் வீடு. மணல் வீடு அழகாக உள்ளது. துள்ளி ஓடியது புள்ளிமான்.
புள்ளிமான் காட்டில் வாழ்கிறது. முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன். கீழே பாருங்கள், சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்துல நம்ம நிரப்பணும். கீழே பாருங்கள், பறந்து வந்த குஞ்சுக்குருவி பசி எடுத்தது. பசி எடுத்த குஞ்சுக்குருவி சத்தமிட்டது. சத்தம் வந்த திசை நோக்கி பாம்பு வந்தது. வந்த பாம்பை அம்மா குருவி விரட்டி விட்டது. விரட்டியதால் குஞ்சுக்குருவி உயிர் தப்பியது. தப்பிய குஞ்சுக்குருவி அம்மாவிற்கு நன்றி சொல்லியது. நன்றி சொல்லிய குஞ்சுக்குருவியை அம்மா அணைத்து கொண்டது. அணைப்பில் இருந்த குஞ்சுக்குருவி மகிழ்ச்சி அடைந்தது. விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 4 முறை வாசிக்க சொல்லிவிட்டு அவங்க ஒவ்வொரு முறையும் எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கட்டத்தில் குறிக்க சொல்லுங்கள். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன், இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். அதே போல் தான் இதுவும் படித்த நேரத்தை கீழே பாருங்கள், 4 கட்டங்கள் இருக்குது, இங்கே குறிக்க சொல்லுங்கள். படிப்பேன், மென்னுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகள் எழுத்துக்களை படிக்க சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், உனக்கு பிடித்த சொற்கள் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். மேலிருந்து வார்த்தைகளை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் அப்படின்ட்டு இருக்குது. இதையும் மேலிருந்து எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் மேலே இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளிலிருந்து கீழே வார்த்தைகளை எடுத்து எழுத சொல்லுங்கள். படிப்பேன், மகிழ்வேன் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அரசர், நம் அரசர், இவர் நம் அரசர், வீரமிக்க இவர் நம் அரசர். இதே போல் வாசிக்கணும். 4 கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்தையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. படிப்பேன், சிறகடிப்பேன், இதையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். ஒழிப்பேன், அறிவேன், கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் அப்படின்ட்டு. முதல்ல பாருங்கள், நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான். பொங்கலுக்கு முன் போகி அப்படின்ட்டு வரணும். முதல் கோட்டில் பாருங்கள், நொச்சி. முதல் கோட்டில் நோ அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்து வந்திருக்குது. 2வது கோட்டில் நோய், நோ அப்படிங்கிற ஒரு நெடில் வந்திருக்குது. அடுத்து பாருங்கள், பொங்கலுக்கு போ அப்படின்ட்டு ஒரு குறில். 2வது கோட்டில் போ அப்படிங்கிற நெடில் வந்திருக்குது. இதுக்கு வித்தியாசம் தெரியணும் குழந்தைகளுக்கு, அதுக்காக தான் இந்த பயிற்சி. படிப்பேன், வேறுபாடு அறிவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள், அதுக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இவைகளை குழந்தைகளை படித்து பார்த்து வேறுபாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை நல்லா வாசிக்க சொல்லுங்கள். வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகில் பிறப்பெடுத்தேன், அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? பாடலாசிரியர். ஆவி கலந்தவளே, அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள். ஆவி அப்படின்னா உயிர். நமது மாநில மரம் டேஷ், மாநில மலர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவண்ணா பாருங்கள், பனை மரம், செங்காந்தல். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? தமிழன்னை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க, கலந்தவளே அன்னை. வேறுபட்ட சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 3வதாக இருக்குது பாருங்கள், மாநில விளையாட்டு கபடி, மாநில பாடல், தமிழ்தாய் வாழ்த்து. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க, பலா ஓலை. நித்யா தன் நண்பர்களுடன் விளையாடினால். இத்தொடரில் உள்ள பால் வகைகள்: பெண்பால், பலர்பால். பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியத்தை அப்படியே நம்ம நிறுத்தற் குறிகள் வைத்து நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதுவா? இதுதான் பனம்பழம். இது என்ன மாற்றம்? நம்ப முடியவில்லையே. ஒத்த ஓசை சொற்களை உருவாக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனம், பணம், எண்ணில், உன்னில், கொடுத்தவளே, எடுத்தவளே,
எனக்கு, உனக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஈனா இருக்கு பாருங்க, புல், ஓலை, இதுதான் சரியானது. கீழே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஈனா அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. தொடரில் உள்ள வா வரிசை சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. அதிலிருந்து வா வரிசை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே எழுதியிருக்கிறப்பாங்க. வளவன், வாகனத்தில், விளையாட்டு, வீட்டிலிருந்து, வெளியூர், வேண்டி, இந்த வார்த்தைகளை வேலிருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுத சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், பால் வகைகளுக்கு ஏற்ப பெயர்களை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்ட்டு அட்டவணை இருக்குது. ஆண்பால் இதில் ஆதிரவன், ஆதிரன். பெண்பால் தங்கை, ஒன்றன்பால் நாய்க்குட்டி, பலவின்பால் மீன்கள். அடுத்து பாருங்கள், குறிப்பிற்கான எழுத்தை கண்டுபிடித்து சொல் உருவாக்குக. குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தடத்தில் உண்டு, கடத்தில் இல்லை. தா, மலையில் உண்டு, மலையில் இல்லை. லை, வரப்பில் உண்டு, பரப்பில் இல்லை. வா, நார் என்றால் உண்டு, நாள் என்றால் இல்லை. இர், இந்த எழுத்துக்களை சேர்த்து பார்க்கும்போது தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்குது. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, நீ பனைமர சிறப்பு பாடத்தை படித்துவிட்டு இத்தொடரில் நீ என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமுதா. நட்டு வைத்த பனங்கொட்டைகள் வளர்ந்து பலன் தர எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு சரியான பதில் ஆனா இருக்கு பாருங்கள். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுதான் சரியானது. அழகன் அமுதாவிற்கு என்ன உறவு? அண்ணன். சரியான நேரத்தில் பனங்கொட்டைகளை ஏரி கரையோரம் நட்டு வைத்தாய். யார் யாரிடம் கூறியது? அழகன் அமுதாவிடம் கூறியது. ஐ செய்யலாமே, இந்த பகுதியை பாருங்கள். விடுபட்ட இடத்துல படத்துக்கு பொருத்தமான பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓடுகிறார், வரைகிறார், நடக்கிறார், சுமக்கிறார், இசைக்கிறார், வெட்டுகிறார் அப்படின்ட்டு இருக்குது. பொருத்தமான படத்துக்கு கீழே அந்த பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். சின்னாவின் நண்பர்களால் முடியாதா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், விடுபட்ட இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. என்னால் நீந்த முடியாது, பறக்க முடியும். என்னால் பறக்க முடியாது, ஓட முடியும். என்னால் நடக்க முடியாது, அசைய முடியும். என்னால் நீந்த முடியாது, ஆட முடியும். என்னால் பறக்க முடியாது, நீந்த முடியும். இதே போல் அந்த படத்தை பார்த்து குழந்தைகள்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. சின்ன எழுதியதில் பிழை இருந்தால் திருத்தி உதவுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் இங்கே பாருங்கள், தவறான அதை திருத்திருக்கோம் பக்கத்துலேயே. முதல் வரியில் கடைசியில் பாருங்கள், சிந்தும் அப்படின்னு இருக்குது, பெய்யும். 3வது வரியில் ஊர்ந்து அப்படின்னு இருக்குது, பறந்து. அடுத்தது வரைய அப்படின்னு இருக்குது, ஆட. அடுத்தது இடித்தது அப்படின்னு இருக்குது, மின்னியது. ஓடின, தாவின. நடந்தன, நீந்தின. இதே போல் அந்த இடத்துல வட்டம் போட்டு பக்கத்துலேயே சரியான வார்த்தைகளை நம்ம எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள். அடுத்து மலைக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பிற்குரிய மலையே, நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப நீ இல்லாமல் இவ்வுலகம் இயங்காது. உலகின் ஒவ்வொரு அசைவிலும் நீ நிறைந்திருக்கிறாய். மலையே, நீ அதிகம் பொழிந்து அழித்து விடாமல் அழகாக பொழிந்து மனிதர்களை வாழ வைப்பாயாக. அன்புள்ள அப்படின்ட்டு இங்கே குழந்தைகளுடைய பெயர்களை இங்கே எழுதிக்க சொல்லுங்கள். இதோட இந்த பாடம் முடியுது.